வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் தலைவாசிக்கு என்னதான் பிரச்சனை, என்ன சேஞ்ச் பண்ணா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாகருங்க, அவருக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஒரு லைக்கை போட்டு விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சாகருங்க இன்ஜுரி குணமாயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் குணமாகலை. அப்படியே குணமாகி வந்தாலும் லீக் ஸ்டேஜோட கடைசி 4-5 மேட்சில் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால ஃபேன்ஸோட மைண்ட் செட்டுமே எப்படி இருக்குன்னா, நம்ம பவன் சேர்வத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம பாபு எடுத்த மாதிரி நம்ம சாகருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் நம்ம பிரதீப் நர்வால் எடுங்கடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க, தமிழ் தலைவாஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒருத்தருந்து பாபு நண்பா, நமக்கு இப்போதைக்கு அருள் அந்த பாபு இருக்காரு, அவரே ஒரு ரைட் கார்னர் நல்லா செட் ஆயிடுவாரு. அப்படியே இன்ஜுரியில இருந்து குணமாகி சாகர் வந்தாலும் நம்ம பாபுக்கு வாய்ப்பு கிடைக்காதுங்க. ஸோ அவர் அப்படியே இருக்கட்டும், எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் தேவையில்லை. சரி நண்பா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பிரமாதமா போயிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, கடைசி 2 மேட்ச் ஹரியானா கூடயும் தெலுங்கு டைட்டன்ஸ் கூடயும் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. என்னத்த சொல்ல, ரைடிங்ல கூட அப்பப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம டிஃபெண்டிங் சுத்தமாக வளர்ப்பிடுறாங்க. நம்ம லெஃப்ட் கார்னர் நிதேஷ்குமார் ஒரு மேட்ச்ல நல்லா பாயிண்ட் எடுக்கிறாரு, ஹைஃபை கூட போட்டுறாரு. மற்றபடி இன்னொரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்க மாட்டாரு. அடுத்ததான் நம்ம ஹிமான்சு தலைவன் ஏதாவது ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான், மற்ற மேட்ச்லாம் ரெஸ்ட்டை போட்டுருவாப்ல. அதுக்கப்புறமா சுரேஷ் ஜாதவ்ங்க எப்பாடா நேற்று தான் இவரை உட்கார வச்சாங்க, நம்ம அருணானந்த பாபுவை கொண்டு வந்தாங்க, ஒரு வழியா அவருக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம நரேந்திரங்க நேற்று அவரை உட்கார வச்சிட்டாங்க. போன மேட்ச் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஏதோ அவரால் முடிஞ்ச ரைடு போனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தாரு. என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரியல நம்ம கோச்சுக்கு. நேற்று திடீர்னு உட்கார வச்சு விட்டாப்ல. அப்படியே மேட்சுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணா எப்போ கரெக்டான ஸ்டார்டிங் 7 அமைஞ்சு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. அடுத்ததான் நம்ம ரைடிங் டிபார்ட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம அர்ஜுன் மட்டும் தாங்க ஒத்தால நின்று போராடிட்டு இருக்காப்ல. அதுவுமே கடைசி 2 மேட்ச்சில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. அவரை குறைய சொல்ல முடியாதுங்க, அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நம்ம பவன் சர்வத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சரி ஓகே நண்பா, அடுத்த மேட்ச் நமக்கு யூபி யோதாஸ் கூட இருக்கு, பார்ப்போம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. வின் பண்ணி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு கபடி ஃபேன்ஸு இல்லை ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி டைரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா.